12th max exercise 3.3 first sum. Solve the cubic equation 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0 if sum of two of its roots vanishes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆர்டர் 3 ஈக்குவேஷனுங்கிறதுனால 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 3 ரூட்ஸையும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன்னா அதனுடைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரூட்ஸை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ரூட்ஸையும் ஆட் பண்ணும்போது 0 ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆல்ஃபாவோட நெகட்டிவ் சைனில் என்ன ரூட் எடுக்கிறோமோ அதனுடைய ஆப்போசிட் சைனில் இன்னொரு ரூட் இருக்கும்னு அர்த்தம். அப்போ தான் என்னது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், வேனிஷஸ் ஆர் 0 ஆகிடும். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. 3 ரூட்ஸுங்கிறதுனால ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுத்துட்டாச்சு, 2 ரூட் எடுத்தாச்சு. அப்போ இன்னொரு ரூட்டு பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுலேருந்து S1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். S1 கண்டுபிடிச்சிட்டா இப்போ என்ன ஆகிடும், இது ரெண்டும் ஆட் ஆகி 0 ஆகிடும். இப்போ பீட்டா மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ ஒரு ரூட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஏதாவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா கிடச்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், S1ங்கிறது என்னென்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இங்கே இருக்கிற எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகி நம்மளுக்கு பீட்டா மட்டும் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது, -1. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் -1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது 2 இருக்குது. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 1/2 மட்டும் இருக்கும். ஓகேவா? இதுதான் பீட்டா. நெக்ஸ்ட்டு S2 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக S3 கண்டுபிடிக்க போயிடலாம். ஏன்னா அது வந்து என்னது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இல்லையா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கும்போது பீட்டாவோட வேல்யூ தெரியும், ஆல்ஃபா ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. S2 கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வந்துட்டுருக்கும். அதை விட இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? எது எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஆனால் ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மைனஸ் சி பை ஏ, சாரி டி. S2 விட்டுடுறோம் இல்லையா. S3ங்கும் போது கடைசியாக கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஏ மைனஸ் வரணும். ஏன்னா S1 S3 அப்படிங்கிறதுலாம் ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் சஃபிக்ஸ் வச்சு வர்றதுக்கெலாம் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் போடணும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் டியோட வேல்யூ என்னது, கிவனில் பாருங்கள் 9 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 2. ஓகேவா? அப்போ -9/2ங்கிறது தான் அது மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9/2ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இதில் என்ன செஞ்சுக்கலாம், மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9/2 இல்லையா. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். பீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 9/2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 வரும். இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √9 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதர் 3ன்னு வச்சுக்கிட்டு ஆன்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம், இல்லை -3ன்னு வச்சுட்டு ஆன்சர் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகேவா? -3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இது கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஆல்ஃபாக்கு பதிலாக -3னா -3 வரும். இதுக்கு கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் 3. பீட்டாவோட வேல்யூ வந்து என்னது, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 1/2. ஓகேவா? இப்படி வரலாம். இல்லை 3 போட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், ஃபஸ்ட் ஒனுக்கு பாருங்கள் 3 கிடைக்கும், நெக்ஸ்ட் ஒனுக்கு -3 கிடைக்கும். பீட்டாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1/2. அப்போ ஆன்சர் ஸ்வாப் ஆகி வந்தாலும் என்னது, 3 ரூட்ஸு அதே தான் வருது. ஓகேவா? எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? அப்போ த 3 ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 - 3 1/2. ஓகேவா?